ஹாய் ஃபோர்ஸ். இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு கொஞ்சம் லாயர் மூவி பார்க்க. ஸோ லாயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கிலீஷ் படம். அதை ஹிந்திலையும் ரொம்ப வருஷம் முன்னாடி கியூக்கி மே ஜூட்னே போல்தான் எடுத்திருந்தாங்க. நான் அப்போது அதோட ட்ரெய்லர் எல்லாம் பார்த்தேன். கோவிந்தா நடிச்சிருக்கேன். இங்கிலீஷில் வந்து ஜிம் கேரி, தெரில பேர் கரெக்டாக இல்லையான்ட்டு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஆக்டரோட படம் பார்க்குறேன். நான் அவ்வளோ ஹாலிவுட் படம் பார்த்ததில்லை, கொஞ்சம் சில பல படம் தான் பார்த்துருக்கேன். ஸோ படம் எப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு, லைக் ஃபனியாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் 90s வந்த படம் நினைக்கிறேன். அண்ட் ரிலேட்டபிளாக இருக்குது. அந்த ஆக்சுவலாக அதில் வந்து அந்த பையனோட இமோஷன்ஸில் ப்ராப்பராக டச் ஆகுது. ஜிம் கேரியோட ஆக்டிங், லைக் அந்த ஆக்டர் ஐ திங்க் த மாஸ்க் மூவிலையும் இந்த ஆக்டர் தான் நடிச்சிருக்காங்கன்ட்டு, கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். பட் அந்த ஆக்டரோட அந்த ஃபேஸோட ரியாக்ஷன் இருக்குல்ல, அந்த வாய் பெருசாகுது, பல்லு வச்சு, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக அந்த பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை. எனக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ பார்க்குறேன். நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. யோசிக்கிறேன், இப்போ 1.5 hour தானே ஒரு படம் இங்கிலீஷில் இருக்குது. அது ஒன்று டெய்லி எப்போ டைம் கிடைக்குது ஒன்று பார்த்து அது ரிவ்யூ எழுதலாம்லே கொஞ்சம் அதுலேருந்து பார்த்து நம்மளும் கற்றுக்கலாம். அண்ட் நம்மளுக்கும் அது யூஸ் ஆகும். ஸோ ஆக்சுவலாக இந்த படம் ஒர்க் ஆனதுக்கு மெயின் ரீசனே அந்த சின்ன பையனோட இமோஷன் தான். அந்த சின்ன பையன் அவங்க அப்பா இருக்கிறப்போ காட்டுற ஹாப்பினஸ், அவங்க அப்பா அம்மாவும் டிவோர்ஸ் தான். அம்மாவுக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அந்த பாய் ஃப்ரெண்டும் இவங்க கூட விளையாடுவான், எல்லாம் பண்ணுவான். பட் இப்போ வரைக்கும் ஒரு சீனில் கூட அந்த பையன் அவங்க கூட ஸ்மைல் பண்ணதில்லை. விளையாட போகிறான்னா விளையாட போவான், ஓகே. பட் அவங்க அப்பா கூட இருக்கப்போ மட்டும்தான் அந்த ஸ்மைல் அவன் மூஞ்சில் தெரியும். ஸோ அதுதான் அவங்க அம்மாவுக்கும் இம்பார்ட்டன்ட் இருக்கும். அந்த பையனோட அந்த பையன் அவங்க அப்பா கூட இருக்கப்போ எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறான்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படம். நீங்கள் காமெடினா நம்ம இப்போ வந்து அப்படி குபீர் சிரிப்பெல்லாம் அவ்வளோ இருக்காது, இவ்வளோ பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு ஹாப்பி ஃபீல் இருக்கும்ல. ஏன்னா இப்போ கொஞ்சம் பழைய படம், ரொம்ப ஒரு 90s வந்த படம். அப்போனா நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்ம இதெல்லாம் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். ஆனால் ஃபீல் குட் படம்னா ஆமாம், ரொம்ப நல்லா ஃபீல் குட் படம். அவன் அவங்க அந்த குழந்தை வந்து விஷ் கேட்பா, எங்கள் அப்பா பொய் சொல்லக்கூடாதுன்ட்டு. அந்த ஒரு நாள் அவன் பண்ணுற அட்ராசிட்டி இருக்குல்ல, அவன் வாயிலேருந்தே பொய் வராது. ஸோ அதுக்குன்னு மெனக்கட்டு அந்த நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் என்ன சொல்லுவாங்க, டு த எக்ஸ்ட்ரீம் இருக்கும் ஆக்டிங். ஆனால் அந்த கேரக்டருக்கு அப்படி நல்லா சூட் ஆச்சு. அந்த காமிக்கல் கேரக்டருக்கு ரொம்ப நல்லா சூட் ஆச்சு. இமோஷ்னலாக இந்த படத்துலேருந்து என்ன கற்றுக்கலான்னா, இமோஷ்னலாக ஃபர்ஸ்ட் ½ an hour நம்ம ஆடியன்ஸை கேப்சர் பண்ணிட்டோன்னா ஓகே, இமோஷ்னலி அவங்க டச் ஆகிட்டாங்க. இந்த பையனுக்கும் அந்த அப்பாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் நிறைய சீன்ஸ் இல்லை, ஒரு 2-3 சீன் தான். அவங்க அப்பா வந்து இந்த என்ன சொல்கிறது, சம்திங் அந்த கை வச்சு பண்ணுவான். ஸோ அது பண்ணுறது அதில் அந்த பையன் ரொம்ப சிரிப்பான். அந்த இமோஷன் அங்கே டச் ஆனது, அதுக்கப்புறம் பிரிவில் அந்த டச் வந்துடுச்சுன்னா, இதுதான் நம்ம கைதிலையும் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பேசுகிறது, அந்த ஒரு இமோஷன். இது நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். இப்போ தான் எனக்கு ஐ திங்க் புரியுது, பொய் சொல்ல லைக் ஒத்துக்கிறதுக்கு என்ன, இப்போ தான் எனக்கு புரியுது. ஓகே, நம்மளுக்கு இந்த இமோஷன் டச் ஆச்சு, அதனால தான் நம்ம இவ்வளோ நேரம் இந்த படத்தை பார்த்துருப்போன்ட்டு. ஸோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு, நீங்கள் இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்னென்ன பிடிச்ச பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் நல்ல படம். சரி, ஹேவ் அ குட் டே கைஸ், பை பாய்.